எக்ஸைஸ் 10.7ல் 14th சம். அதில் இந்த dy by dxன்னு ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இங்கே முன்னாடி எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை த்ரூ அவுட் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சிடலாம், டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா, டிவைடட் பை எக்ஸ் இம்ப்ளைஸ் dy by dx ப்ளஸ் 2 by x இன்ட்டு ஒய். இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு மாறிடும். டிவைடட் பை அதுக்கும் ஒரு எக்ஸு. அப்போ இந்த எக்ஸும் மேலே இருக்கிற ஒரு எக்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பியோட வேல்யூ என்னென்னா ஒய்யை விட்டுட்டு மீது என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது அப்படியே நம்மளோட பி, அண்ட் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட சைடில் என்ன இருக்கோ அது ஃபுல் டேர்ம்ஸையும் சேர்த்து எழுதுனா நம்மளுக்கு க்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ் தான் நம்மளோட க்யூ. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்வோம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது, இ பவர் இன்டகிரல் pdx விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பியோட வேல்யூ என்ன 2 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் dx பை எக்ஸ்னா லாக் எக்ஸ்னு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த 2 தூக்கி வெளியில் போட்டுருங்க. அப்போ என்ன ஆகும், இ பவர் 2 லாக் எக்ஸ்ன்னு கிடச்சிடும். ஓகேவா, இப்போ இந்த 2 வந்து இதனுடைய பவராக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏ லாக் பின்னா என்ன செஞ்சுக்கலாம், லாக் பி பவர் ஏன்னு எழுதிக்கலாம் இல்லையா, அதனால் இ பவர் லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஈயும் லாகும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்னது இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷனுக்கு போயிட வேண்டியதுதான். ஜென்ரல் சொல்யூஷன் for linear differential equation is dy by dxல வர ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்மளோட சொல்யூஷன் எப்படி இருக்கும், y e power integral pdx equal to integral q e power integral pdx into dx plus c. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணிட வேண்டியதான். இ பவர் இன்டகிரல் pdxோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும், அதை கொண்டு சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். அதனுடைய ஆன்சர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு q. q ஓட வேல்யூ என்னது, எக்ஸ் லாக் எக்ஸ். எக்ஸ் லாக் எக்ஸ் இ பவர் இன்டகிரலுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும். ப்ளஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற சி. ஓகேவா, இப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு லாக் எக்ஸு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா, இது இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூங்கிற ஃபார்முலாவை இந்த டேர்முக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இதில் எதை வந்து வின்னு எடுத்துக்கணும், எதை வந்து யூன்னு எடுத்துக்கணும், எதை வந்து டிவின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா யூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் மட்டும் தானே பண்ண முடியும் அதனால். நெக்ஸ்ட்டு டிவிங்கிறது வந்து எதை எடுத்துக்கிறீங்க, எக்ஸ் கியூபு இன்ட்டு டிஎக்ஸை நம்ம டிவின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, டிவியை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு வி கிடச்சிரும். ஜஸ்ட் எக்ஸ் கியூப் இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ஒன்று கூட போயிடும். அந்த மேலே இருக்க பவரை டினாமினேட்டரில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், டியூ வேணும். டியூ வேணும்னா என்ன செய்யணும், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா, வேறு என்ன தேவைப்படுது, யூவி தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வி டியூவும் கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே இருக்கிற ஆன்சரில் லெஃப்ட் சைடில் விட்டுறாதீங்க. ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூவி. யூ என்னது, லாக் எக்ஸு. வி என்னதுன்னா எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி. வி என்னது எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 இன்ட்டு டியூங்கிறது என்னென்னா 1 பை எக்ஸு. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஎக்ஸ் வரும் இல்லையா, அந்த டிஎக்ஸ். ஓகேவா, எக்ஸு இங்கே இது க்யூபை கட் பண்ணிக்கோங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 முன்னாடி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு லாக் எக்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா, அப்போ மைனஸ் 1 பை 4 கான்ஸ்டன்ட்லாம் தூக்கி வெளில போட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் க்யூப்னு இருக்குது. இப்போ எக்ஸ் க்யூபை இன்டகிரேட் பண்ண வேண்டியது. எக்ஸ் க்யூபை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு, இங்கேயும் கான்ஸ்டன்ட்டை போட்டுங்க அப்படியே அந்த கண்டினியூஷன். ஓகேவா, ஸோ 4 4 16 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். லெஃப்ட் சைடில் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 16 ப்ளஸ் சி. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா.